வெற்றி சக்தி சீரியலில் இன்றைக்கி என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். அவங்க எபிசோட் வேறு லெவலில் மாசாக இருந்துச்சுன்னே சொல்லலாம். இதுக்கு பின்னாடி இருக்கிற சதி வேலைக்கு எல்லாம் ரங்கநாயகி அம்மாங்கிற விஷயம் தெரிஞ்சிருச்சு ஒட்டுமொத்த குடும்பத்துக்கும். மிஸ் பண்ணாமல் ஃபுல்லோடையும் கேளுங்க. அதுக்கு முன்னாடி அந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண பாருங்கள். ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக ஆதரவு தாங்க. யமுனா பேசுகிறாங்க அதிரடியா. நீ எனக்கு தேவையே இல்லை யமுனா, உன் வாழ்க்கை சமாச்சார விஷயம் அவசரப்படுத்தி வார்த்தையை விட்டுறாதங்கிற மாதிரி சக்தி பேசுகிறாங்க. அதெல்லாம் இல்லை, இவர் எப்போ என் கண்ணு முன்னாடியே பிரியாவை தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு தீர்ந்துருச்சுவா. இனிமேட்டு நான் எதுக்கு இது மாதிரிலாம் சொல்லணும்? இவர் எனக்கு தேவையே இல்லை, இது ஏன் முடிவு கார்த்தி. நீ எவ்வளோ வேணான்னு கல்யாணம் பண்ணிக்க, அதை பற்றி எனக்கு கவலையே இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க மாட்டு கொடுக்குன்னு போக ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த இடத்துல நம்ம யமுனா சோகமா யாராலையும் எதுவும் பண்ண முடியல அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அந்த இடத்துல கோகிலாவும் ஒரு பக்கம் அவங்க அப்பாவும் நினச்ச காரியத்தை நிறைவேற்றிட்டோம் கோகிலா, இனிமேட்டு ரங்கநாயகம்மா எதுவாக இருந்தாலும் பார்த்துப்பாங்கன்னு சொல்லிட்டு போகிறாங்க. இது எல்லாத்துக்கும் மூல காரணம் யாருன்னா நம்ம வீட்டில் இருக்கிற பூஜா தான். ஆவேசமாக வந்துட்டு இருக்காங்க. அந்த இடத்துல வீட்டுக்கு வந்தோன்னே பூஜா கலாய்க்கிறாங்க. சக்தி உங்கள் அக்கா வாழ்க்கை அவ்வளோதான் போல இருக்குது, என்ன ஆப்பு வச்சு அது கண்ணுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நீ தாண்டி இதுக்கெல்லாம் முழு காரணம், மரியாதையை அந்த வீட்டை விட்டு வெளியில் போ அப்படின்னு சொல்லும்போது வெற்றியோட அப்பா வந்துடுறாங்க. செல்வன் முருகன், என்ன ஆச்சு? இவ ஓவரா திமிரா பேசிகிட்டு இருக்கா, இவளை வீட்டை விட்டு துரத்தணும்ப்பா, உன் முடிவுப்பா, நான் எதுவும் தலையிடல அப்படின்னு சொல்லும்போது பெட்டி படிக்கலாம் எடுத்துகிட்டு வீட்டை விட்டு வெளியில் போங்கிறப்ப ரங்கநாயகம்மா தான் என்னை இங்கே கூட்டிகிட்டு வந்தாங்க, அவங்க தான் என்னை கூட்டிகிட்டு போய் வெளியில் விடணும் அப்படின்னு சொல்லி பூஜாவும் அவங்க அம்மா சரளாவும் மல்லு கட்டுறாங்க. ரங்கநாயகம்மா வீட்டுக்குள்ளே வந்துடுறாங்க. யாரை கேட்டு நீ இப்போ பூஜா வீட்டை விட்டு வெளியே துரத்துற? இது யார் எடுத்த முடிவு? எனக்கு தெரிஞ்சே ஆமாம், இது நான் எடுத்த முடிவு தாங்கிற மாதிரி அதடியாக பேசுகிறாங்க. அந்த இடத்துல எனது நீ எடுத்த முடிவா, என்னப்பா சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஆமாம்மா இது எல்லாத்துக்கும் மூல காரணம் நான் தான். சரி அதெல்லாம் இருக்கட்டும், எதுக்காக பூஜாவை நான் வீட்டில் தங்க வச்சுருக்கேன்? எனக்கு நடந்த மிகப்பெரிய அவமானத்துக்காக நீங்கள் தான் அத்தை என்னை வீட்லேயே தங்க சொல்லியிருக்கீங்க, சாப்பாடுக்கு வழி இல்லாமல் நான் தங்குறோம் அப்படின்னு சொல்லி பூஜா நக்கலாக பேசுகிறாங்க. ஆமாண்டி, சாப்பாடுக்கு வழி இல்லாமல் தான் நீங்கள் தங்கிட்டு இருக்க, எடி நினச்சிட்டு இருக்கேன்னு சொல்லி சக்தி கை வாங்கலான் இருக்கிறப்ப நிறுத்து அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஏம்மா வானத்துக்கு பூமி குதிக்கிறாங்க. நான் இருக்கிறப்ப பூஜாவை இங்கேருந்து நீ அனுப்பிச்சி வச்சிருவியா? நான் சொல்லி தான் அவள் இங்கே தங்குறா, அவள் என்னோட மருமகளாக வந்திருக்க வேண்டியது, என்ன பண்ணுறது? 6-7 மாதத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னு மறந்துட்டியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அத்தை எனக்கு நல்லாவே தெரியும், ஆனால் நீங்கள் தான் பழசனாக மறந்துகிட்டு இருக்கீங்க, அவ்வளோதான் சொல்ல முடியும். நீங்கள் ஒவ்வொரு வார்த்தையும் தப்பானவங்களுக்கு ஆதரவு கொடுத்தே வேலையாக போச்சு. நீங்கள் தேவையில்லாமல் சாட்சி சொல்லி புஷ்பாவை வெளியில் கொண்டு வந்தீங்க, நீதிமணியும் வெளியே கொண்டு வந்தீங்க. ஆனால் இப்போ தேவையில்லாமல் காலை சுற்றுற ஏதோ ஒரு விஷயத்துக்கு பால் வார்த்து வைக்கிறீங்க. அது முன்னாடி நின்று உங்களை கொத்தாம விடாதுங்கிற மாதிரி தான் வெற்றி பேசுகிறாங்க. சத்தியமாக நீங்களாம் திருந்த மாட்டீங்கம்மா, நான் மாடிக்கு போகிறேன்னு சொல்லிட்டு கொடுக்குன்னு போக ஆரம்பிச்சிட்டாங்க. நல்ல வேலைத்தை நீங்கள் வந்தீங்க, இல்லாட்டி அவ்வளோதான் சொல்லணும். ஒத்துமொத்த குடும்பம் கலைஞ்சு போகிறாங்க. சக்தி மட்டும் கடைசியாக சோகமாக பூஜா கூட நம்மளால் வீட்டை விட்டு துரத்த முடியலைங்கிற மாதிரி சோகமாக இருக்கிறப்ப, சக்தி இங்கே வா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். இப்போ நீ மண்டையில் போட்டு குழப்பிக்கிட்டு இருப்பியே, கோகிலாமாக்கு இப்படியெல்லாம் ஐடியா கொடுத்தது யார்? பூஜா கொடுத்தாளா புஷ்பா கொடுத்தாலான்னு யோசிக்கிறல்ல, அவங்க 2 பேரும் நான் சொல்கிறத மட்டும்தான் கேட்குறாங்க. என்னத்தை சொல்கிறீங்க? எனக்கு ஒன்றும் புரியல. ஏன் திட்டத்தின் கீழே தான் இது எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு. இந்த திட்டத்துக்கு நான் தான் ராஜமாதாவே. நான் சொல்கிறத கேட்டு தான் இது மாதிரி பிரியா வந்தா, நாடகமானா, கார்த்தியை பிரித்தோம் யமுனாட்டேருந்து. இப்போ யமுனா பிரிஞ்சிட்டால கார்த்தியை விட்டு. இது எல்லாம் என்னோட சதி திட்டங்கிற மாதிரி அவங்களே உளறாங்க. அந்த இடத்துல ரங்கநாயகம்மா, என்னத்தை நினச்சிக்கிட்டு இருக்கீங்க? உண்மையாகவே நீங்கள் தான் காரணமா, இல்லை என்னை வெறுப்பேற்றணுன்னு காரணமா? ஏய், நான் இருக்கிறதுனால தான் உனக்கு தண்ணி காட்டிக்கிட்டு இருக்கேன். எதுக்கு தெரியுமா இப்போ நான் இந்த விஷயத்தெல்லாம் உன்கிட்ட சொல்கிறேன்? ஏன்னா நீ அதிர்ச்சி ஆகிறத நான் பார்த்து ரசிக்கணும். இதுக்கு பின்னாடி யார் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு நீ விளாடணும். அதை விட்டுட்டு ஒளிஞ்ச ஆட்டம்லாம் விளாட்றதெல்லாம் எனக்கு ஈடுபாடே இல்லை. எதுவாக இருந்தாலும் டேரெக்டாக மோது பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. தப்பு கணக்கு போடுறீங்க எதனால் இப்படி பண்ணீங்க? ஏண்டி சுமங்கலி பூஜையில் பண்ணுறப்ப என்னென்ன குட்டிகளாட்டம்லாம் உன் மூலியமாக நடந்துச்சு, இதெல்லாம் மறக்கிறதுக்கு நான் என்ன பைத்தியமாக பிடிச்சிருக்கேன். அதனால தான் திருப்பி அடிக்கணும்னு நினச்சேன், அதான் திருப்பி அடிச்சிட்டேன். பூஜா கொடுக்க வேண்டிய புடவையை நீ வாங்கிக்கிட்ட, ஃப்ளெக்ஸை வாசலில் வச்சு அசிங்கப்படுத்தின, ரெசிபியை மாற்றின, என்னென்ன அட்டகாசம்லாம் பண்ண, இதெல்லாம் நினச்சி கூட பார்க்க முடியாது. உங்கள் பொண்ணுக்கு அங்கீகாரம் வாங்கி கொடுத்த, அதுவும் தப்பு தானே, சொல்ல வேண்டியதானே. உங்கள் பொண்ணே உங்களுக்கு எதிராக நிற்கிறப்ப உங்களால் எப்படி இவ்வளோ கேவலமாக விளையாட முடியுது? இனிமேட்டு 2 பேரும் நேரடியாக மோதிக்கலாம். இனிமேட்டு ஆட்டம் கோகிலாவுக்கும் எனக்கும் கிடையாது, உங்களுக்கும் எங்களுக்கும் தான். யார் வேணால் இதில் ஜெயிக்கலாம், ஆனால் உண்மையாக சத்தியம் தான் ஜெயிக்கணும்னு நான் இன்னமும் நம்புகிறேன். என்னை கூட விளாண்டு நீங்கள் பார்த்தது இல்லைல்ல, இப்போ ஆட்டம் சூடு பிடிக்க தான் போதும், மோதி பார்த்தரலாம். ஆனால் ஜெயிக்க போகிறது நான் தான். இந்த வாட்டி என்கிட்ட அசிங்கப்பட்டு ஓட போகிறீங்க. இதுக்கு பின்னாடி யாரா அது சதி வேலை பண்ணுறா நானும் யோசிச்சுட்டு இருந்தேன். இனிமேட்டு தான் ஆட்டமே ஆரம்பம். இந்த சக்தி விளாண்டு பார்த்தது இல்லைல்ல, இனிமேட்டு பார்ப்பீங்கன்னு சொல்லிட்டு மாதம் போகிறப்ப இது எல்லாம் பண்ணது நான் தாங்கிற மாதிரி ரங்கநாயகம்மா சொன்னதே மொட்டை மாடில் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல என்னத்தை சக்தி கூட ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருந்தீங்கன்னு சொல்லி பூஜா பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆமாம், நான் தான் இதுக்கு எல்லாத்துக்கும் பின்னாடி இருக்கேன்னு சொல்லி உண்மையை போட்டு சொல்லிட்டேன். அத்தை எதுக்கு அத்தை உண்மையை சொன்னீங்க? அவள் கோகிலா தான் காரணம்னா இந்த அளவு ப்ரில்லியண்ட்டாக யோசிக்க மாட்டான்னு சொல்லி தான்
அவள் வந்து திங்க் பண்ணிட்டு இருப்பா. எப்படி இருந்தாலும் வந்து கல்யாணம் பண்ணி வச்சிடலாம்ல நம்ம பிரியாக்கும் கார்த்திக்கும், ஏன் அத்தை அப்படி பண்ணீங்க? அதையும் அவன்கிட்ட சொல்லிட்டேன். பிரியாக்கும் கார்த்திக்கும் கூடிய சீக்கிரம் ஏன் தலைமையில் தான் கல்யாணம் நடக்கும், அவளால் ஒன்றும் கிழிக்க முடியாதுன்னு சொல்லிட்டேன். அத்தை இதனால் எதுவும் பிரச்சனை வந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? அதெல்லாம் ஒன்றும் வர வாய்ப்பே இல்லை. சரண்யா வந்து மொட்டை மாடிக்கு போகிறாங்க. என்ன ஆச்சு? அம்மா வந்து பூஜாவை வந்து வீட்டை விட்டு துரத்தி விடாதனால கஷ்டமாக இருக்குன்னு நினைக்கிறியா? அம்மா எப்போதும் இப்படி தான், உண்மையை புரிஞ்சுப்பாங்க. இல்லை, அம்மா தான் இந்த கேமுக்கான மொத்த ராஜமாதமும் அவங்க தான். என்னது ராஜமாதாவா? என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நடந்த உண்மையெல்லாம் அப்படியே படிப்படியாக சொல்லிடுறாங்க. எங்கள் அம்மா தான் வந்து கோகிலாவுக்கு ஐடியா கொடுத்து இது மாதிரி தலைமை தாங்குறாங்களா? பிரியாக்கும் கார்த்திக் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறதே வந்து எங்கள் அம்மாவா? சே, இது வந்து அண்ணனுக்கு மட்டும் தெரிஞ்சா எப்படி தெரியுமா ஆகும்? இப்பயே இந்த வீட்டை விட்டு வந்துடுவான். அப்படி செஞ்சால் மட்டும்தான் எங்கள் அம்மா வந்து திருந்துவாங்க. எல்லோரும் திருந்த வாய்ப்பே இல்லைங்கிற மாதிரி சரண்யா பேசுகிறாங்க. அப்புறம் வெற்றி வந்து மனசு உடைஞ்சு போயிடுவான். இந்த ஆட்டம் எனக்கும் உங்கள் அம்மாவுக்கும்